Hello students. So NEET JEE preparationல நம்ம அடுத்ததா பார்க்க போற டாபிக் கைனமேட்டிக்ஸ். ரொம்ப ஈஸியான அண்ட் இம்பார்ட்டன்டான யூனிட். மேக்ஸிமம் 2 क्वेश्चन கண்டிப்பாக நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த யூனிட்டை எப்படி நம்ம கேப்சர் பண்ணலாம் அப்படின்னா அகைன் நம்ம அதேபடி பார்த்த மாதிரி தான், ஆசிலேஷன்ஸ் அண்ட் வேவ்ஸ் பார்த்த மாதிரி தான், ப்ராப்ளம்ஸ் பார்த்து நீங்க ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. ஏன்னா எக்கச்சக்கமான ஃபார்முலாஸ் இருக்கும். தட் we are not going to bother about it. என்ன வேணுமோ அதை நம்ம பார்த்துட்டு நம்ம ஸ்கோர் பண்ண போறது. ஓகே, இஸ் ஃபர்ஸ்ட் கைனமேட்டிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஃபர்ஸ்ட் இது இயக்கவியல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். மூவ்மெண்ட் பத்தி, the study of motion of an object is called kinematics. so the object னுடைய மூவ்மெண்ட் பத்தி படிக்கிறது, இயக்கத்தை பத்தி படிக்கிறது. அப்ப என்ன வரும், இயக்க சமன்பாடுகள் யூஸ் பண்ணுவோம். இயக்க சமன்பாடுகள்னா v = u + at. இது இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, ஆக்ஸலரேஷன், டைம். கரெக்ட்டா? அதே மாதிரி s = ut + half at². அதுக்கு அப்புறம் v² = u² + 2as. s னா டிஸ்பிளேஸ்மென்ட், v னா ஃபைனல் வெலாசிட்டி, u னா இனிஷியல் வெலாசிட்டி, a அப்படினா ஆக்ஸலரேஷன். ஒரு பொருளை கீழ இருந்து மேல தூக்கி போடும்போது இனிஷியலா வெலாசிட்டி கொடுப்பீங்க, ஆனா ஃபைனல் வெலாசிட்டி 0. மேல இருந்து ஒரு பொருளை கீழ போடும்போது அப்படியே ஃப்ரீலி ஃபாலிங் பாடியா மாறிடும். அப்போ வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0, ஃபைனல் வெலாசிட்டி இருக்கும். இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில கண்டிஷன்ஸ். ஓகே, இதுக்கு அப்புறம் என்னதுன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப். இது வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் இருக்கு அப்படின்னா டைம் மட்டும் ஆகுது, டிஸ்பிளேஸ்மென்ட் 0. அப்பனா கர்வ் எப்படி கிடைக்கும், அதாவது பொருள் வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் ஒண்ணுமே மாறாது, டைம் மட்டும் என்ன இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அவ்வளவுதான், டைம் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் டிஸ்பிளேஸ்மென்ட்டும் டைமும் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு மணி நேரத்துக்கு 1 கிலோமீட்டர் தான், அடுத்த 1 மணி நேரத்துக்கு அடுத்த 1 கிலோமீட்டர், அப்படின்னா லீனியர் கர்வ் கிடைக்கும். அப்ப இது வந்து லீனியர். இதனுடைய அந்த ஸ்லோப் தான் என்னது, அந்த s/t. சோ இந்த ஸ்லோப் தான் உங்களுக்கு என்னமா இருக்கும் அப்படின்னா velocity கிடைக்கும். ஏன்னா change in displacement with respect to time, rate of change of displacement with respect to time, நேரத்தை பொறுத்த இடப்பெயர்ச்சி மாறுபாடு வீதம் தான் திசை வேகம். கரெக்ட்டா? எஸ். சோ இதுக்கு அப்புறம் வந்து சப்போஸ் டைம் கம்மி ஆனா அதிகமான டிஸ்டன்ஸ் கடக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அதிக வேகமா நடக்கிறோம். அப்ப கர்வ் எப்படி நடக்கும், ரொம்ப ஸ்லோவா நடக்கிறோம், டிஸ்டன்ஸ் கம்மியா தான் மூவ் பண்றோம்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும், கர்வ் எப்படி கிடைக்கும். இதே மாதிரி தான் வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் வரைஞ்சிக்கனாலும் இதே மாதிரி கர்வ் கிடைக்கும் ஆக்ஸலரேஷனை பொறுத்து. அப்போ வெலாசிட்டி டைம் கிராஃபினுடைய ஸ்லோப் வந்து ஆக்ஸலரேஷன், டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃபினுடைய ஸ்லோப் வந்து வெலாசிட்டி. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய, கம்பல்சரியா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. ஓகே, அண்ட் 2 வெக்டார்ஸ் பாத்தீங்கன்னா, வெக்டார்ஸ்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும், அதனுடைய ரிசல்ட்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க. வெக்டார்ஸ்னாலே உங்களுக்கு கேப் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், a வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் a வெக்டார். இதை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் நீங்க உங்க புக்ல வந்து டாட் ப்ராடக்ட், வெக்டார் ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டாட் ப்ராடக்ட்னா டைரக்டா மல்டிப்ளை ஆகும், வெக்டார் ப்ராடக்ட்னா அந்த டைரக்ஷனோட சேர்த்து மென்ஷன் பண்ண வேண்டியது வரும். அப்புறம் நல் வெக்டார்னா என்ன, நல் வெக்டார்னா என்ன, 0 இல்லையா. சோ நல் வெக்டார்னா என்ன, இந்த விஷயம் மட்டும் பாத்துக்கங்க. வெக்டார் அடிஷன்ல இந்த parallelogram லா, ட்ரையாங்கிள் லா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைக் வந்து a² + b² + 2ab cos θ. ஓகேவா? சோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இதுல வந்து tan β அந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் parallelogramல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிளால இந்த பீட்டாங்கற ஆங்கிள் வேணும் அப்படின்னா sin θ, b sin θ divided by a + b cos θ. இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் வந்து ஏரியா ஆஃப் parallelogram, parallelogram ஏரியா வந்து equal to 2 into area of triangle. ரெண்டு ட்ரையாங்கிள் சேர்ந்தது, இதோட வந்து அப்படியே இன்னொரு இது சேர்ந்துச்சுன்னா இது parallelogram. கரெக்ட்டா? அப்ப 2 into area of triangle. ஓகே, அவ்வளவுதான். சோ வெறும் ஏரியா ஆஃப் parallelogramனா என்னது, a cross b, a வெக்டர் cross b வெக்டர், மாடுலஸ் எடுக்கணும். மாடுலஸ்னா என்னது, டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஓகே, equal to 2 into area of triangle. இத வந்து சும்மா தெரிஞ்சு வச்சுக்கங்க. இத பேஸ் பண்ணி உங்க புக்ல சம் இருந்தா நீங்க அதை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். அண்ட் இது ப்ரொஜெக்ஷன், ப்ரொஜெக்டைல் மோஷன் என்னது, எரிபொருளின் பாதை பரவலையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது மோஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி ஆஃப் ப்ரொஜெக்டைல் உடைய ட்ராஜெக்டரி வந்து பாரபோலா, தட் யூ நோ வெல். நம்ம இப்படி எறிறோம்னா அது பாரபோலிக்கா போய் விழும் இல்லையா. எஸ். For example, இப்படி எரியுறோம்னா இப்படி போய் விழும். கரெக்ட்டா? Yes. So this is called parabolic curve. Okay. So எரிபொருளின் பாதை பரவளையம், the motion of a projectile is parabolic. அந்த trajectory formula மட்டும் நோட் பண்ணிக்கங்க. இது வந்து மத்த ஃபார்முலாஸ்ல உங்க புக்ல இருக்கும், நோட் பண்ணிக்கங்க. இது மட்டும் நான் இம்பார்ட்டன்ட்டா சொல்லிக்கிறேன், கொஞ்சம் பெரிய ஃபார்முலாங்கிறதுனால நான் தனியா எழுதி போட்டுக்கிறேன். ஓகே,
cos theta அவ்வளவுதான். இதான் trajectory. அந்த பாத் வேணும் அப்படின்னா அந்த பாத்தினுடைய ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். சில இதுல கேட்டாங்க அப்படின்னா டேட்டாஸை வச்சு நம்ம எழுத வேண்டியதான். ஓகேவா? ஸோ டேட்டாஸை வச்சு எழுதணும்னா வில் பி கெட்டிங் த ஈக்குவேஷன். ஓகே, அந்த கர்வினுடைய ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டைரக்டா ப்ராப்ளம்ஸ்க்கு போயிடலாம். உங்க புக்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசிக்ஸ் மட்டும் இருக்கு. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், வெலாசிட்டினா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ஆக்ஸலரேஷனா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். கரெக்டா? எஸ், இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் வந்து வெலாசிட்டி வேணும் இந்த இடத்துல dv, இதுல இருந்து வெலாசிட்டி வேணும் அப்படின்னா அப்ப ஆக்ஸலரேஷனை டைமை கொடுத்து இன்டெகிரேட் பண்ணணும், அப்படியே ரிவர்ஸ்ல வரும். அதே மாதிரி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா ஈக்குவல் டு வெலாசிட்டி வந்து டைமை கொடுத்து இன்டெகிரேட் பண்ணணும். இந்த ரிவர்ஸும் தெரிஞ்சுக்கணும். இதை வச்சு சம் கேட்கலாம். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு வெலாசிட்டி கேட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணணும், வெலாசிட்டி கொடுத்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டா இன்டெகிரேட் பண்ணணும். ரொம்ப முக்கியம், மறந்துடக்கூடாது. ஸோ நான் வந்து எல்லாமே சொல்லிடுறேன். ஒரு மாடல் தான் என்னால் வந்து எடுக்க முடியும். ரிமைனிங் சால்வ் பண்ணிட்டு டவுட் கேட்க வேண்டியது, தட் இஸ் யுவர் சாய்ஸ். ஓகே, டவுட் கேட்க வேண்டியது கான்செப்ட் தான் ஐ கேன் ஒன்லி எக்ஸ்பிளைன். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, a particle moves a distance x in time t according to equation x equal to t plus 5 whole inverse அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, the acceleration of particle is proportional to, acceleration வந்து proportional to, அப்ப ஆப்ஷன்ல 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பான். acceleration எதுக்கு நேரடி விகிதத்துல இருக்கும் அப்படின்னு அதை தான் நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சோ லைக்வைஸ் ஃபர்ஸ்ட் acceleration தான கேட்டிருக்காங்க. முதல்ல நான் velocity கண்டுபிடிக்கிறேன். velocityனா dx by dt which is equal to, இது ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், -1 t plus 5 whole power -2. கரெக்ட்டா? எஸ். இதுக்கு அப்புறம் இப்போ நான் இதை எப்படி எழுதுறேன்? ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். acceleration equal to dv by dt. அப்ப அந்த -2 முன்னாடி வந்துருமா? அப்போ 2 t plus 5 -3. is it correct? yes, correct. இப்போ இந்த v t plus 5 இது நான் பார்ப்போம். இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா t plus 5 அப்படின்னு வேணும் அப்படின்னா இந்த இதுல இருந்து t plus 5 வேணும் அப்படின்னா இந்த -1 இந்த சைடு வரணும். ஓகேவா? அப்ப x power -1 நம்ம எழுதிடுவோம். நீங்க அந்த அளவு கூட போக வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து in terms of இதுல நான் கொண்டு வந்துக்கிறேன் t plus 5 minus, ஓகேவா, minus t plus 5 அப்படியே இருக்கட்டும். இதோட whole power -2 இந்த சைடு கொடுக்கிறேன். அப்ப v power -1/2, v power -1/2. இந்த மைனஸ் அந்த சைடு கொடுத்துக்கிறேன். t plus 5 equal to -v whole power 1/2. இப்போ இந்த t plus 5 க்கு பதிலா இங்க இப்படி சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஆல்ரெடி இங்க 2 இருக்கா, அப்போ -v, ஓகேவா, t plus 5 க்கு பதிலா. ஓகே, and so v power -3, ஆல்ரெடி இங்க -1/2, அப்போ +3/2. அவ்வளவுதான். So v power 3/2. அப்ப acceleration is directly proportional to v power 3/2. தெரியுதா? அவ்வளவுதான். சோ கொடுத்திருக்கிறத நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா in terms of velocity நான் சொல்லிட்டேன். சரி, ஒருவேளை இந்த ஆப்ஷன் இல்ல, இந்த ஆப்ஷன் இல்ல, வேற என்ன ஆப்ஷன் இருக்கு பாருங்க. acceleration equal to 2 into t plus 5 minus 1, t plus 5 minus 1, t plus 5 minus 1. இப்படி எழுதிக்கலாமா இதேதான்? அப்போ t plus 5 minus 1 னா x, அப்போ 2 into x x x, அப்போ x cube னு எழுதிக்கலாம். கரெக்ட்டா? அப்போ acceleration is directly proportional to distance whole power cube, acceleration is proportional to velocity whole power 3/2. இந்த ரெண்டுல என்ன ஆப்ஷன் இருக்கோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்சு போச்சு. அப்போ proportionality எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது. ஓகே, சோ இதான் क्वेश्चन. நெக்ஸ்ட் second question. A ball is dropped from a high rise platform. So high platform ல ஒரு ball வந்து drop பண்றீங்க. Okay, yes. So இது வந்து இதுன்னு வெச்சுக்கங்க. Okay, so that is t equal to 0 condition. T equal to 0 condition. Starting from rest after 6 seconds. இப்போ t equal to 6. அடுத்து வந்து t equal to 6 seconds. அதே பிளாட்ஃபார்ம்ல இருந்து இன்னொரு பால கீழே போடுறீங்க. இன்னொரு பால், another ball is thrown downwards from the same platform with speed v. அப்போ t இதுக்கு வந்து speed v கொடுக்கிறோம். v ங்கிற velocity கொடுத்து அந்த பாலை கீழே இறக்குறோம். அப்போ இனிஷியலா velocity கொடுக்குறீங்க. That's it. Okay. Now the two balls meet at, அந்த ரெண்டு பால்ஸ் என்ன பண்ணுதுன்னா தரையை அடையுதோ இல்லையோ t equal to 18 secondsல ரெண்டுமே ஒரே இடத்துல வந்து நிக்குது. ஏன்னா
இது freely falling body. இது freely falling body. Okay, yes, இது freely falling body. பட் இது பாத்தீங்க அப்படின்னா freely falling body கிடையாது. நம்ம இனிஷியலா ஃபோர்ஸ் கொடுத்து அனுப்புறோம். அப்போ இதை விட லேட்டா இது வந்து கீழே இறங்கி இருந்தாலும் இது கீழே இறங்கி இருந்தாலும் எஸ். ஸோ t equal to 18 செகண்ட்ஸ்ல வந்து நம்ம மீட் பண்ணுது. ஓகேவா? t 18 செகண்ட்ஸ் ஆகும்போது ரெண்டு பாருமே ஒரே இடத்துல மீட் பண்ணுது. அப்படி மீட் பண்ணுது. இந்த கண்டிஷன்ஸ்ல இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. இந்த v என்னன்னு கேட்கறாங்க இப்போ. ஸோ இந்த v என்னன்னு இப்போ கேட்கறாங்க. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரெண்டுமே ஒரே ஹைட்டை மீட் பண்ணுது. இந்த டிராவல் கடந்திருக்கணும். கரெக்ட்? எஸ். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் எடுப்போம். s equal to ut. அப்ப டிஸ்டன்ஸ் ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸை கடந்ததுனால டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை எடுக்கிறேன். புரியுதா? ஏன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எடுக்கிறேன்னு? ஓகேவா? மேல இருந்து கீழே வருது. அப்போ gt². இதான் கண்டிஷன். ஓகேவா? இதே வந்து ஹரிசாண்டலா மூவ் பண்ணனும்னா ஆக்ஸலரேஷன் யூஸ் பண்ணுவோம். மேல இருந்து கீழே அந்த வெர்டிகல் மூவ்மெண்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா g யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டா? எஸ், gt². இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி நான் கொடுக்கவே இல்ல. அப்போ இது 0 equal to half, okay, into g வந்து எவ்வளவு 10 into total time. எந்த டைம்ல மீட் பண்றாங்க ரெண்டு பேரும்? அப்போ 18 into 18. அப்ப பாத்தீங்கன்னா 9. So 1620 வரும். 90 9 at 7 to 720. Okay, 72. 9 72 9 90. So 162. கரெக்ட்டா? 162 yes. Okay, இதே டிஸ்டன்ஸ் தான் அங்கேயும் கிராஸ் பண்ணிருக்க போகுது. அங்க ஃபார்முலா என்ன? இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்குறீங்க. அதுதான் v ன்னு அவனே சொல்லிட்டான். அதனால u ன்னு போட முடியாது. அந்த u க்கு பதிலா தான் v சப்ஸ்டிட்யூட் பண்ண சொல்லி அவன் சொல்லிருக்கான். plus half gt². அப்ப 1620 equal to v into time எவ்வளவு? இவங்க வந்து 6 ல ஆரம்பிச்சு 18 ல முடிக்கிறாங்க. அப்ப டோட்டலா 12 தான் அவங்களுடைய டைம். 12 plus half into 10 into 12 into 12. சால்வ் பண்ணீங்கன்னா v equal to 75 meter per second. That's it. Okay. So next, the third problem. Third, the speed of a projectile at its maximum height is half of its initial speed. The angle of projection. So, என்ன சொல்லிருக்காங்க அப்படினா ஒரு projectile. அப்ப ஒரு projectile வந்து I am just assuming like this இந்த மாதிரி. Okay. So இது வந்து என்னதுன்னா இந்த இனிஷியல் ஸ்பீட் வந்து u அப்படினா அத வந்து நான் ரெண்டு டைரக்ஷனா பிரிக்கலாம். u cos θ horizontal and u sin θ வந்து இந்த θங்கிற ஆங்கிளை பொறுத்து பிரிக்கும்போது horizontal velocity component, vertical velocity component. velocity எங்க மேக்ஸிமம் ஆகி ஒரு பொருளை மேல தூக்கி எறியறனா மேல எவ்வளவு ஹைட் மேக்ஸிமம் ரீச் ஆகுதோ அந்த பாயிண்ட்ல தான் மேக்ஸிமம் velocity ரீச் ஆகும். அப்படியே டிராப் ஆகி வந்துரும். கரெக்ட்டா? எது அந்த maximum velocity attained here இந்த இடத்துல இருக்கும். ஓகே, இந்த பாயிண்ட்ல தான் u max இருக்கும். சோ இந்த பாயிண்ட்ல வந்து ஹரிசாண்டல் காம்போனன்ட் தான் நமக்கு கிடைக்க முடியும். கரெக்ட்டா? இப்படி தான போக போகுது. அதுக்கு அப்புறம் அப்ப u cos θ. அப்ப u cos θ is which is equal to அவங்க என்ன சொல்றாங்க? u cos θங்கிறது क्वेश्चनல projectile at its maximum height is half of its initial speed. initial speedல பாதியாம். maximum heightல இருக்கக்கூடிய அந்த velocity வந்து initial speed u கொடுத்து நீங்க அனுப்புறீங்களா maximum heightல u cos θ தான் இருக்கும். ஓகேவா? u cos θ தான் maximum heightல velocity இருக்கும் horizontal component. அப்போ அதனுடைய velocity வந்து initial velocityல பாதி. அப்ப u/2. இப்போ நான் u கேன்சல் பண்றேன்னா cos θ = 1/2. அப்ப θ எப்போ 1/2 வரும்? cos θ 60 டிகிரி. ரொம்ப அப்போ இந்த மாதிரியான பேசிக்ஸ் u cos θ sin θ அதுக்கு அப்புறம் இந்த ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது maximum velocity maximum range இதெல்லாம் உங்க புக்ல தனித்தனி ஃபார்முலாஸா இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. So next, fourth one, a particle covers half of its total distance with speed v1 and rest half the distance with speed v2. So மொத half distance ஓகேவா? இது வந்து v1 ஸ்பீட்ல இது v2 ஸ்பீட்ல கவர் பண்ணுது. அப்ப இந்த பார்ட்டிகிளோட ஆவரேஜ் velocity v average என்ன? நமக்கு ஆவரேஜ் velocity என்னது? டோட்டல் velocityனாலே distance by time தான். அப்போ ஆவரேஜ் velocityனா total distance covered divided by total time taken. total distance covered, total time taken. அவ்வளவுதானே? ஓகே. இப்போ total distance coveredனா டோட்டலா வந்து s. கரெக்ட்டா? எஸ். அப்ப நான் என்ன பண்றேன்னா total distance covered s. கீழ time taken. first velocity equal to s by time. t equal to s by v. எப்படி எழுதிக்கலாமா? அப்போ மொத பாதி distance s by 2ங்கற டிஸ்டன்ஸை v1 velocityல கடக்குறீங்க. அடுத்த பாதி டிஸ்டன்ஸை v2 velocityல கடக்குறீங்க. கரெக்ட்டா? அப்போ s divided by s by 2 காமன் எடுத்தீங்கன்னா 1/v1 plus 1/v2. இதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா
V average equal to 2V1 V2 divided by V1 plus V2. That would be the answer. Okay. Yes. So இதான் உங்களுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா கிடைக்கும். டைரக்டா உங்களுக்கு ரெண்டு வெலாசிட்டியோட வேல்யூ கொடுத்தாலும் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி உங்களால கொண்டு வர முடியும். ஓகேவா? இல்லாட்டி இதே ப்ரொசீஜர்ல சால்வ் பண்ணி கூட நீங்க வெலாசிட்டி ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க முடியும். அவ்வளவுதான். இதான் ஃபார்முலா. இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. இதே மாடல்ல ஒரு சம் இப்போ உங்களுக்கு அந்த 10 ப்ராப்ளம்ஸ்ல இருக்கும். Question number 8. Question number 8 பாத்தீங்கன்னா Preeti reached the metro station and found that the escalator was not working. She walked up the stationary accelerator in time t1. Okay, so t1 ங்கிற time first case. So இப்போ இந்த இடத்துல escalator was not working. Escalator work பண்ணல. அப்போ time t1 ங்கிற டைம்ல அந்த escalator கடக்குறாங்க. escalator அப்படியே தான் இருக்கு. இவங்க தான் நடந்து போறாங்க escalatorல. She walked up the stationary accelerator in time t1. On another day, மத்த நாட்கள்ல stationary escalator வந்து மூவ் ஆகுது. அப்ப அவங்க வந்து ஸ்டேஷனரியா இருக்காங்க. C remains stationary. அவங்க ஸ்டேஷனரியா இருக்காங்க. அப்போ வந்து அவங்க எடுத்துக்கிற டைம் t. Okay? Yes. So, then the escalator takes her up in time t2. The time taken by her to walk up on the moving escalator. இப்போ என்ன நேரம்னா t1 வந்து escalator மூவ் ஆகல. அவங்க மூவ் ஆகுறாங்க. t2 வந்து escalator சும்மா இருக்கு. அவங்க மூவ் ஆகுறாங்க. அவங்க வந்து எஸ்கலேட்டர் மூவ் ஆயிட்டு இருக்கு, அவங்க சும்மா இருக்காங்க. ஓகே, இப்போ எஸ்கலேட்டர் மூவ் ஆகுது, அவங்களும் மேலே ஏறி போறாங்க. அப்பனா டோட்டல் டைமுக்கு t1 plus. ஓகே, சோ இப்போ இத வந்து நம்ம இப்ப சால்வ் பண்ணியாகும். இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல ரெண்டு விதமான டைம் சொல்லிருக்காங்க. அப்போ இப்போ ஒரு வெலாசிட்டி இருக்கும், இப்போ ஒரு வெலாசிட்டி இருக்கும். ஓகே, சோ ரெண்டு விதமான வெலாசிட்டி. முதல்ல நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல உள்ள வெலாசிட்டியை வந்து டிஸ்டன்ஸ் ஒன்று தான், இங்கே டிஸ்டன்ஸ் அதே தான். அப்போ எஸ்கலேட்டர் வந்து இங்கே இருக்கு. இப்போ வந்து இந்த எஸ்கலேட்டரில் பர்சன் வந்து மூவிங். ஓகே, எஸ்கலேட்டர் வந்து ஸ்டேஷனரி. இந்த இடத்துல வந்து எஸ்கலேட்டர் வந்து மூவிங், பர்சன் வந்து ஸ்டேஷனரி. ரெண்டு கேஸாக இருக்கு. அப்போது இந்த இடத்துல ஒரு வெலாசிட்டியாக இவங்க எஸ்கலேட்டர் மூவ் ஆகிடுச்சுன்னா பர்சன் ஸ்டேஷனரினா ஒரு வெலாசிட்டி வேணும், அவங்க மூவ் பண்ணாலும் ஒரு வெலாசிட்டி வேணும். கரெக்டா? அப்போ ரெண்டு வெலாசிட்டி. அப்போ v1 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஒன்று தான், எஸ்கலேட்டர் டிஸ்டன்ஸ் ஒன்று தான், d by t1. v2 ஈக்குவல் டு d by t2. ஓகேவா? சரி, இப்போ இதை வச்சு தான் நான் சால்வ் பண்ண போறேன். டோட்டல் வெலாசிட்டி வேணும்னா v1 plus v2. ஏன் டோட்டல் வெலாசிட்டி நான் கொண்டு வரேன் அப்படின்னா இவங்களும் மூவ் பண்றாங்க, எஸ்கலேட்டரும் மூவ் ஆகுது. அப்போ ரெண்டையுமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுங்க. d by t1 plus d by t2 is equal to d common எடுத்துட்டா 1 by t1 plus 1 by t2. So d common எடுத்துட்டா t1 plus t2 divided by t1 t2. Here it is velocity இருக்கு. velocity பதிலா நான் d by t ன்னு போட்டுக்கலாம். dt cancel ஆயிரும். அப்ப t வேணும் அப்படினா t1 t2 divided by t1 plus t2. That's it. Okay. So இது வரைக்கும் வந்து நம்ம மிச்சம் உள்ள சம்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம்.